மக்களே 23 நாள் ஆச்சு இந்த சேலஞ்ச் ஆரம்பிச்சு. முதல் நாள் கம்பேர் பண்ணா 23ஆவது நாள் ஓரளவுக்கு உடம்பு நல்லா இருக்கு. எழுந்த உடனே பல்ல விளக்கிட்டு இந்த பேண்ட் போடுறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு மேட்ச் டே. மக்களே அப்படியே கப் சிப்பன் ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டோம். இவ்வளோ காலையே சாப்பிடுமான்னு யோசிச்சு, ஆனால் நேற்று சொன்ன நான் ஒரே காரணத்துக்காக எங்கள் அக்கா காலையிலேயே எழுதி இதெல்லாம் சமைச்சிருக்கா, சாப்பிடலாம் சாவச்சிரும். அப்படியே சாப்பிட்டு கிளம்பிட்டோம். கிளம்பி வண்டி மேலே உட்கார வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு மக்கள். அந்த 30 கிலோமீட்டர் வண்டி ஓட்டு போனோம்னு நினைச்சாலே ஒரே வருத்தமாயிடுச்சு. அதுவும் இந்த பனியில கையெல்லாம் கடகடன்னு நடுங்கிருச்சு மக்கள். முடியலனால இந்த டீம் தான் மக்களே பிளேயர்ஸ் வராங்களா இல்லைன்னு யோசிக்க மாட்டாங்க. கரெக்டாக டைமுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம கொஞ்சம் லேட்டாக போனோம். சார் அப்படியே ரெடி ஆகிட்டு கொஞ்சம் நேரம் வார்ம் அப் பண்ணிட்டு காத்து இருந்தோம். கூப்பிடுவாங்கன்னு சரி கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ள போயிட்டோம். அவங்க 30 ஓவருக்கு 271 ரன் வச்சாங்க. போலிங் போட்டவங்க 2 கொடுத்தாங்க. நானும் 3 ஓவர் போட்டு 21 ரன் ஒரு விக்கெட் எடுத்தோம். ஏதோ அந்த ரன் அடிச்சு கிழிச்சிட மாதிரியே சாப்பிடாம கூட உள்ள போன மக்களை. எப்படி போனா திரும்ப அதே மாதிரி வந்துட்டு இந்த சேலஞ்ச் ஆரம்பிச்சதுல நமக்கு சிங்கிள் டிஜிட்டே வரலையான்னு பார்த்தா வந்துருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சது அப்படியே சாப்பிட்டு கொஞ்ச நேரம் மேட்ச் வேடிக்கை பார்த்து 2வது மேட்ச்ல போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு போனோம். அங்க போய் பார்த்தா தான் இருக்கு ட்விஸ்ட். மேட்ச் கேன்சல் பண்ணிட்டாங்க மக்களை. ஆப்போனன்ட் வரலன்னு சரி அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம். 101 நாள் முயற்சில 23ஆவது நாள் மக்களை அப்படியே ஜூஸ் குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நம்ம இந்த பெங்களூர் என்ன இருக்கோ இல்லையோ டிராஃபிக் மட்டும் கண்டிப்பா இருக்கு மக்களை. அப்படியே வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு சாப்பிட்டு அப்படியே ஓசியில் வந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் குடிச்சிட்டு நேற்று சொன்ன மாதிரி தான் மக்கள் ஏரியாவில் சாமி வச்சுக்காங்க. அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்டு வீட்டுக்கு போய் படுத்துட்டு தூங்கிட்டா பாய் மக்களே.